ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம். தவிர அக்கினி உண்டாகி இருக்கிறது என்பதற்கு உதாரணம், இப்பொழுது இந்த ஜடத்தை தொட்டு பார்த்தாலோ தேய்த்து பார்த்தாலோ சூடு இருக்கிறது எனில் ஒரு பிணத்திற்கு அந்த சூடு இருப்பதில்லை. காரணம், முன் விவரித்த மேஜை விளக்கில் இருந்து எரிந்து கொண்டிருக்கும் போது அதற்கு வைத்திருக்கிற கண்ணாடி குழலுடைய அடியில் இருந்து அந்த கண்ணாடி குழலுடன் யாதொரு தொடர்பும் இன்றியாகும் அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் அந்த குழலினுடைய ஏதேனும் ஒரு பாகத்தை கையால் தொட முடியுமோ? முடியாது. காரணம், அதன் எல்லா இடங்களிலும் சூடு இருப்பதால். எனவே அதன் காரணம், கண்ணாடி குழலுக்கு காலி இடம் உள்ளதாலும் அதனுள் வாயு நடமாடுவதாலும் அந்த வாயுவோடு அக்கினி சேர்ந்து அந்த கண்ணாடி குழலின் காலி இடம் வரையிலும் வியாபிப்பதாலும் அந்த குழலுக்கு சூடு உண்டாயிற்று. அதனால்தான் அந்த கண்ணாடி குழலை தொடுவதற்கு முடியாமல் இருந்தது. இவ்வாறேதான் இந்த ஜடத்திற்கும் காலி இடம் உண்டு. அந்த காலி இடத்தின் வழியாக ஜீவசக்தி சஞ்சரிக்கிறது. இதனுடைய ஒரு பக்கத்தில் அக்கினியும் உண்டு. அந்த அக்கினி ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவோடு சேர்ந்து இந்த ஜடத்தில் காலியாக உள்ள எல்லா இடங்களிலும் வியாபிக்கின்றது. அப்பொழுது இந்த ஜடத்தை தொட்டால் சூடு உண்டாகிறது. அந்த அக்கினி அணைந்து போனால் சூடு உண்டாவதில்லை. அது எப்படி என்றால், முன் சொல்லப்பட்ட மேஜை விளக்கில் இருந்து அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு வைத்திருந்த கண்ணாடி குழலுக்கு சூடு உண்டாகிறது. அது அணைந்த பின் அந்த கண்ணாடி குழலை தொட்டு பார்த்தால் சூடு இல்லை, அது குளிர்ந்து இருக்கும். இவ்விதமாகத்தான் இந்த ஜடத்தில் ஜீவசக்தியாகிய வாயுவோடு அக்கினி சேர்ந்து நடனம், அதாவது போக்குவரவு அல்லது கதாகதம் செய்கிற காலம் வரையிலும் சூடு உண்டாயிருக்கிறது. எப்பொழுது ஜீவசக்தியாகிய வாயுவினுடைய கதாகதமும் அக்கினியும் இதிலிருந்து நசித்து போகின்றதோ அப்பொழுதுதான் செத்து போகின்றது. செத்தப்பின் இந்த ஜடத்தை தொட்டு பார்த்தாலோ தேய்த்து பார்த்தாலோ சூடு இருப்பதில்லை. பஞ்சபூதங்கள் தொடரும். ஆத்ம வணக்கம்.